ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். வீடியோக்குள்ள வந்த இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம எதுவும் பார்க்க போறது இல்ல, இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 2026 நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயும் போல நியூ இயர் ரெசல்யூஷன், மோட்டிவேஷன், ப்ரிப்பரேஷன், பிளா பிளா பிளா, அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுத்துலயுமே ஒரு குவாலிட்டி சேஞ்ச் இருக்கும். சாரி, அதுக்கு காரணம் நான் தான். துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெட் ஸ்டார்ட். நீங்க 2025ல ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்திருப்பீங்க. அதை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாமலே இருந்திருப்பீங்க. ட்ரை பண்றேன் மேடம். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்றதுக்கு திஸ் இஸ் த டைம். அது என்ன வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், புதுசாக ஏதாச்சும் கத்துக்கிறதா இருக்கலாம், கம்யூனிகேஷன், எனி ஸ்கில் லைக் டான்சிங், சிங்கிங், ஃபோட்டோகிராஃபி, டைப்பிங், எக்ஸசைஸ், செல்ஃப் கேர், குக்கிங், அப்படி இல்லைனா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, அப்படின்னு என்ன வேணா இருக்கலாம். இதை தாண்டி நிறைய இருக்கு. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ண அகைன் திஸ் இஸ் த டைம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கணும், தவறான விஷயங்களா இருக்கக்கூடாது. அப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஒரு சின்ன அட்வைஸ். மொத்தம் 4 விஷயம் இருக்கு. அந்த 4 விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். அந்த மீதிக்கிற ஒரு விஷயத்து மேல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, பிளானிங், ப்ராசஸ், அவுட்கம். பிளானிங், நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதுக்கு என்ன தேவைன்றதை டிசைட் பண்றது. ப்ராசஸ், நம்ம பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்றது. அவுட்கம், எண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் அவுட்கம். நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாத அந்த ஒரு விஷயம் ரிசல்ட். என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, அப்படின்னா ரிசல்ட் மேல ஃபோக்கஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டா யூஸ் பண்ணுங்க. அதை வச்சு சரி இது நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு, இது நம்மளுக்கு ஒர்க் ஆகல, இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த விஷயத்துல நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரிசல்ட்டை ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டா மட்டும் பாருங்க. ரிசல்ட்டை வச்சு உங்களை நீங்களே ஒரி பண்ணிக்காதீங்க. அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டா மட்டும் பாருங்க. அடுத்து, டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப். அப்படின்னா போடு 2026 வந்துருச்சு, இனிமே கம்பேக் தான், இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பதிலா உங்களை நீங்களே எக்ஸைட் பண்ணி பாருங்க. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் பண்ணதே இல்லை, அந்த விஷயத்த பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ரன்னிங்கே ஓடினதில்லை, ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினா எப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷே பேசுறது இல்லை, ஒருவேளை இங்கிலீஷ்ல யார்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸைட்டிங்கா இருக்கும். எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே உங்களை அந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க 5 கிலோமீட்டர் ஓட்டிங்க, அடுத்து என்ன 10 கிலோமீட்டர் ஓடினா எப்படி இருக்கும். ஆனா பக்கத்துல தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் பேச முடியுது, தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷ் பேச முடியுமா, இல்ல ஸ்டேஜ்ல இருந்து இங்கிலீஷ் பேச முடியுமா, அந்த மாதிரி. ஜஸ்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப், எக்ஸைட் யுவர் செல்ஃப். தம்பி கீழ இறங்கு. ஐயோ முட்டாள். நான் எக்ஸைட் யுவர் செல்ஃப்னு சொல்றது நல்ல விஷயங்களுக்காக இருக்கணும், ஹெல்த்தியானதா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும். அடுத்து, லவ் த ப்ராசஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது ரிசல்ட் மேல ஃபோக்கஸ் அதிகமா பண்ணாம ப்ராசஸ் மேல பண்ணுங்க. டெய்லி உங்களை பெட்டர் ஆக்கிக்கோங்க, புது புது விஷயத்த கத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா உங்க ரிசல்ட்ஸ்ல சேஞ்ச் ஏற்படும். நீங்க நினைச்ச மாதிரி ரிசல்ட் வரலாம் கூட ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏன்னா ஃபெயிலியர் டீச்சர்ஸ் திங்ஸ் தட் விக்டரி won't. நெக்ஸ்ட், ஷட் த நாய்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணும்போது உங்களை சில விஷயங்கள் தடுக்கலாம். எக்ஸாம்பிள், ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்களா, சிரிக்கட்டுமே, வாட். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்றீங்க, அகைன் அகைன் அகைன். அப்படி அந்த விஷயத்த ட்ரை பண்ணும்போது அதுக்கு மற்றவங்களோட கன்சென்ட்டோ ஒப்பீனியனோ தேவையே கிடையாது. அது உங்களோட விஷ், நீங்க நிச்சயமா பண்ணுங்க. அவுட் சைட் நாய்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட்.
நீ ஏறி யார கபில அது நம்ம காலம். ஓகே, இப்ப முக்கியமான பகுதி கோல்ஸ். இந்த 2026ல உங்களோட அதுக்கப்புறம் என்னோட கோல்ஸ்லாம் என்ன என்ன? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. உங்க கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மைண்டுக்குள்ளே வச்சுக்காம என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் நோட்ல எழுதி வைங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு தேவையான பிளானிங் ப்ராசஸ் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வாங்க. நான் கூட நிறைய விஷயத்த பிளான் பண்ணேன் 2025லே. எக்ஸாம்பிளுக்கு கேமிங், குக்கிங் வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூஸ், அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க 2026 கோல் என்ன அப்படின்றத போட்டு வைங்க, நானும் போடுவேன். 2026 எண்ட்ல நம்ம அதை பண்ணி முடிச்சோமா இல்லையான்றத பார்க்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரை பண்ணோமா, நம்ம பெஸ்ட் கொடுத்தோமா, தட்ஸ் மேட்டர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ட்ரை பண்றதுக்கும் புது விஷயங்களை ட்ரை பண்றதுக்கும் அகைன் நல்ல விஷயங்களை ட்ரை பண்றதுக்கும் 2026 இஸ் ஹியர். இந்த வருஷத்தை பெஸ்டா ஸ்டார்ட் பண்ண ஐ அம் விஷிங் யூ ஃபார் ஆல் அண்ட் மீ டு. ஓகே, இந்த வருஷத்தை பெஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். நன்றி நன்றி.